வணக்கம். ஒரு துறவிகிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், நீ முதல்ல தோற்றுப்போ அப்படின்னார். அவன் வியந்துட்டான், ஏன்னா முதல்ல தோற்று போக சொல்கிறாரு அப்படின்னு. அது விளக்கு கொடுக்குறாரு. நீ முதல் வெற்றி உனக்கு கிடச்சிட்டுனா 2 பேர் கை தட்டுவான், அதோட முடிஞ்சு போயிடும். உனக்கும் வேறு என்ன எதுவும் தோணாது, ஜெயிச்சிட்டேங்கிற அகம்பாத்தில் போயிடுவேன். லைஃப் உன்னை சரிப்படுத்தாது. ஆனால் அதே நேரத்தில் தோற்று போனீங்கன்னு வச்சுக்கங்க, நீ காரணத்தை கண்டறிவ. எதுக்காக தோற்றம், ஏன் தோற்றம், மறுபடியும் எப்படி அதை வெற்றி பெறுறது அப்படின்னுட்டு உனக்கு நிறைய சிந்தனைகள், அனுபவங்கள், அவமானங்கள் இருக்கும். ஏன்னா அவமானங்கள் தான் ஒவ்வொரு மனிதனையும் மேலும் தூக்கி உச்சத்துக்கு கொண்டு போகும். அவமானப்படாத மனிதனே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. ஏதோ ஒரு தொழிலில் கண்டிப்பாக இருக்கும், அதை மறுக்க முடியாது. அதுமாரி தோல்வி காணாத மனிதனே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. யாரோ ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு எடுத்தது வின் பண்ணிடுவாங்க, பாக்கி எல்லாருமே ஃபெயிலியர் தான். அப்போ ஃபெயிலியர் ஆகி நீ வர 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 உனக்கு அனுபவங்கள் என்ன செய்யுதுன்னா அடுத்த வெற்றிக்கான படியை அது தூண்டுது. அதனால தான் நான் ஒன்று சொன்னேன், முதல்ல நீ தோற்றுப்போ அப்படின்னு சொன்னேன். தோற்றாதான் நிறைய கற்றுக்கலாம், இல்லைன்னா எதுவுமே கற்றுக்க முடியாது. அதனால் வாழ்க்கையை நம்ம தோற்றுட்டோமே அப்படின்னு யாரும் வருந்தாதீங்க. அது அடுத்த வெற்றிக்கான, அனுபவ வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு. நன்றி.